கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் புதிய வார்த்தையோடு உங்களோடு பேசுவதிலே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கடந்த 9 மாத காலமாக உங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறபடி கடந்த 9 மாதம் தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நாம் தியானிக்க, சிந்திக்க, பேச வேண்டிய வார்த்தை என்னவென்றால் எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இந்த வார்த்தை ஒரு ஆலோசனை போல இருக்கிறது, கட்டளை போல இருக்கிறது. நாம் இந்த வார்த்தையை உட்கொண்டு அப்படியே செய்யும்போது தேவன் நம்முடைய வழிகளை ஆசீர்வதித்து கொடுப்பார். இங்கே பார்க்குறோம், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் காரியங்களை செய்யுங்கள். இந்த புதிய மாதத்திலும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு என் செவிகள் திறந்திருக்கும், என் எண்ணங்கள் திறந்திருக்கும். தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கவனித்து அதன்படி நான் செய்வேன் என்ற தீர்மானத்தோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். செகேய் வீட்டுக்கு சென்ற இயேசு செகேயோட கீழ்ப்படிதலை பார்த்து அவனை ஆசீர்வதித்தார். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். லாசருடைய கல்லறை முன்பாக நின்ற இயேசு கிறிஸ்து மற்றவர்களை அழைத்து, நீங்கள் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிந்து கல்லை புரட்டி போட்டார்கள். நாற்றத்தை பார்க்காமல் லாசரு உயிருடைய வெளியே வந்தான். இந்த புதிய மாதத்திலும் நான் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும்படிக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பேன். எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் கர்த்தர் சொல்வதை கேட்டு அதன்படி செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தோடு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். என்னோடு ஜெபிக்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவனை ஆராதிப்போமா? ஒரு தனிமையான இடத்துக்கு கடந்து போய் கொள்ளுங்க. உங்கள் எண்ணங்கள் ஒருமுகப்பட்டிருக்கட்டும், சிந்தைகள் ஒருமுகப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நீருடைய தகப்பன், நீரனை பராமரிக்கிறவர், நீரனை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். அப்புறம் உங்களை அர்ப்பணிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. துதிக்கும் துதி உங்கள் நாவுகளில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எரேமியா 11:3 என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்ற இந்த கட்டளையை, இந்த ஆலோசனை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள அதன்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி செய்வதனால நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்ற ஆசீர்வாதத்தையும் அப்பா உங்களுடைய பிள்ளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடந்த 9 மாத காலமாக ஒருவேளை ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு உலக சத்தத்தை, மனுஷ சத்தத்தை கேட்டு பல சூழ்நிலைகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தோல்வியை சந்திச்சிருக்கலாம், வெறுமையை சந்திச்சிருக்கலாம். ஆனால் அந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே எவரெல்லாம் தீர்மானம் எடுத்து நான் கர்த்தர் சித்தத்துக்கு உட்பட்டு செயல்படுவேன்
என்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை அப்பா, ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரமாப்பா ஆண்டவரே. நீரே இந்த புதிய மாதத்தில் தேவனாய் இருந்து நடத்துங்க. உடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.